இமானுடைய அந்த விவகாரம் பேசும்போது சிவகார்த்திகேயன் வந்து மையப்படுத்தி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார். அது பெரிய சர்ச்சையாச்சு. ஒரு திருமணம் பண்ணிட்ட பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு தான் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நாளைக்கு ஜிவி பிரகாஷ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி சொல்லலான்ற நான் இப்போ விலைக்கு போகிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு மகள் இருக்கிறா, அதை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் விலைக்கணும். அப்படி என்ன பிரைவசின்ற மகளை தாண்டி என்ன சார் பிரைவசி? அதுக்கப்புறம் நான் வந்து தனித்தனியாக அங்கே வாழ்க்கையை நாங்கள் வாழறோம், நாங்கள் வந்து இப்போ வந்து புரிதலோடு பிரிகிறோம், நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு பேச வேண்டியது. ப்ரைவசி பார்க்குறவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறேன் நான். எதுக்கு பிள்ளைய பெற்றுக்கிட்டீங்க நான் கேட்குறேன். அடிப்படை அறிவு வேணாம். பக்கத்தில் இருக்க இலையை பார்த்துட்டு ஐயோ அத்தனை ஐட்டம் இருக்குது, இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். இப்போ எல்லாருடைய வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. தேங்க்யூ. சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் வந்து 11 வருட இல்லற வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு. நானும் சைந்தவியும் மன ஒத்து போயிட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இரண்டு தரப்புலையும் வந்து ஒரு மியூச்சுவலாக பிரிகிறாங்களா அல்லது இவர் மட்டும்தான் இப்போ அறிக்கையாக சொல்லியிருக்கிறாரு? அவங்க தரப்புலேருந்து எந்த தகவலும் இது வரைக்கும் வரல. காரணம் என்னன்றதும் சொல்லவே இல்லை. அது காரணம் வந்து தெரிவிக்க வேணாம்னு நினச்சிருக்கலாம். அப்படி தெரிவிக்க வேணாம்னு நினச்சிருந்தாருன்னா இதை சொல்லியே இருக்க வேண்டாம். இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் கூட எங்களது பிரைவேசிக்கு ஊடக நண்பர்களும் ரசிகர்களும் மதிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி கடினமான தருணத்தில் உங்களுடைய புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு ஆறுதல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இது முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சார். இதை வந்து இவங்க பொதுவெளியில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ காரணம் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடியான தருணம் அல்ல ப்ரைவசின்னு சொன்னால் இந்த ப்ரைவசியில் யார் வந்து தலையிட போகிறாங்க? இது ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை இவங்க வெளிப்படுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இமானுடைய அந்த விவகாரம் பேசும்போது சிவகார்த்திகேயன் வந்து மையப்படுத்தி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார். அது பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணத்தை சொல்லணும் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து நெருக்கடியான தருணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் செய்யக்கூடிய இந்த விவாகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆதரவு தரணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல. சொல்கிறேன் நான். இவங்களாம் நினச்சா தனிப்பட்ட வாழ்க்கை, இவங்களாம் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது வெளியில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ ஏதோ ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்படுதுன்னு தானே அர்த்தம். இல்லை, சைந்தவி அவர்கள் கூட இதே காரணத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. மன நிம்மதிக்காகவும் நாங்கள் வந்து இப்போ வந்து பிரைவேசி தேவைப்படுது, அதுக்கு எல்லாரும் நீங்கள் ஒத்துழைச்சி எங்களுக்கு ஆறுதல் தாங்கன்ற விஷயத்தை அவங்களும் வந்து தனது பதிவு எத்தனையோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ விவாகரத்துகள் நடக்குது சார் நீதிமன்றங்களில். இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம்னு சொன்னால் இதை ஏன் பொது வெளியில் வந்து எதுக்காக இது தெரிவிக்கணும்? ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலோடு வந்து விலகிறாங்கன்னா இது சர்ச்சையாக வேண்டிய அவசியமே இல்லையே. பொது வெளியில் எதுக்கு? இப்போ இவங்க விவாகரத்து தான் பேசப்பட்டிருக்கு மீடியா முழுதும். எதுக்காகன்ற நான் நீங்களே ஒரு பொது வெளியில் வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை எதுக்கு நீங்கள் சர்ச்சை ஆகணுன்ற நான். சார், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருப்போம், இமான் அவர்கள் வந்து விவாகரத்து செய்தார். ஆமாம், அதுக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு பல பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. சிவகார்த்திகேயன் இல்லைன்னாங்க. அதை பற்றி சிவகார்த்திகேயன் எந்த விதமான கருத்தும் சொல்லலை. இமான் மனைவி கூட அவருக்கு இதுக்கு சண்டை சம்மந்தமும் இல்லை, நாங்கள் விவாகரத்து ஆகிட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இப்போ என்ன திடீர்னு சிவகார்த்திகேயன் மேலே அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இமானை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிவி பிரகாஷ்குமார் இல்லை, இது நீங்கள் இமான் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மியூச்சுவலாக ரெண்டு பேரும் பிரியும் போது சொல்லலை. குழந்தைங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு திருமணம் கூட பண்ணிட்டார். ஒரு திருமணம் பண்ணிட்ட பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு தான் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நாளைக்கு ஜிவி பிரகாஷ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி சொல்லலான்ற நான். இப்போது இமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி விட்டு பிரியும் போதே எந்த இதுவும் சொல்லவே இல்லை, எந்த தகவலும் தெரியாது. பிரிஞ்சு அதுக்கப்புறம் மறுமணம் கூட இவர் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்களோடு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து இதுக்கு நாங்கள் பிரிஞ்சதுக்கு காரணமே வந்து சிவகார்த்திகேயன் தான் காரணன்றார் இமான். அது மாதிரி இப்போ ஜிவி பிரகாஷ்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக பிரிகிறோம், எங்கள் ப்ரைவசி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த சில வருடங்களுக்கு கழித்து கூட பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம்னு சொல்லுவாங்களா? நீங்கள் பிரிகிறீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை பொது வெளியில் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தோடு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. இல்லை, இப்போ இமான் அவர்கள் சொல்லும்போது அது சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ்குமார் இப்போ இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சு திரும்ப வேற இன்டர்வியூ அப்படிதான் நடந்தது. இமான் விஷயம் அப்படிதான் நடந்தது. இமான் வந்து மனைவி பிரியும் போது எதுவும் பேசவே இல்லை, பிரிஞ்சது கூட தெரியாது.
மறுமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் நீண்ட காலம் பிறகு தான் என்ன சொன்னாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு கேட்டால் என் முதல் மனைவி நான் பிரியறதுக்கு காரணமே வந்து சிவகார்த்திகேயன் தான் காரணம், அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்கிறார். அது மாதிரி இப்போ நாளைக்கு ஜிவி பிரகாஷ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கூட யாராவது ஒரு நடிகரை காரணம் சொல்வாரா? ஒன்று தனிப்பட்ட காரணம்னா இதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னால் ஒரு விளக்கத்தோடு வெளியேறணுன்ற நான் இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சார், 11 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு இப்போ விலைக்கு போகிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு மகள் இருக்கிறா, அதை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் விலைக்குன்னா அப்படி என்ன ப்ரைவசின்ற? மகளை தாண்டி என்ன சார் ப்ரைவசி? ஒரு மகளோட எதிர்காலம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே இல்லை. இந்த திருமணம் குறிப்பாக நடிகர்கள் தான் இந்த மாதிரி விவாகரத்துகள் பண்ணுவாங்க. இப்போ வந்து இசையமைப்பாளர் வந்து விவாகரத்துக்கு போகிறாங்கன்றது தான் பார்க்குறோம் நம்ம. இப்போ இமான் வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து ஒரு காரணத்தை சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கும் இது ஒரு ஆமாம் அதே தானே சொல்கிறேன். அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அடிப்படை காரணங்கள் எந்த காரணத்தையும் நீங்கள் சொல்லணும்னா இங்கே யார்கிட்ட என்ன பிரச்சனை, 2 பேரும் புரிதலோடு நீங்கள் விலகுறீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் ப்ரைவசின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போங்க. அதை நீங்கள் சொல்லாமையே இருக்கலாம்ல, இதை வெளிப்படுத்தாமையே கூட இருக்கலாமே. அப்போ வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இதை வந்து பார்த்தா சும்மாலாம் இந்த ஊடகங்கள்லாம் இதை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இதில். அப்போ இதுக்கு பின்னாடியே ஏதாச்சும் ஒரு நடிகர் நிச்சயமாக வரும்ன்ற நான் நிச்சயமாக வரும். ஏதாவது ஒரு காரணம் வந்து கேட்டால் வந்து ஒரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேற ஒரு 2 பேரும் மறுமணம் செய்துட்டு கூட பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்துவாங்க, இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது நடிகர் இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா சார்? அப்படி நம்ம சொல்ல இதில். ஆனால் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இல்லாமையா பிரிவாங்க. இப்போது கணவன் மனைவி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக பிரிகிறாங்கன்னு சொன்னால் இவருக்கு யாராவது துணை இருக்கலாம், அவங்களுக்கு யாராவது துணை இருக்கலாம். அப்போ வேறு மாற்று துணை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் விலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து விலகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில் ஒரு குழந்தை இருக்குன்றதை இவங்க மறந்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்றதை மறந்துடுறாங்கன்னு சொல்கிறேன் நான். இது தவறுனே சொல்கிறேன், நான் நேரடியாக சொல்ல தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். குழந்தைகளுக்காக வந்து பார்த்தா நீங்கள் ப்ரைவசியை பற்றி யோசிக்கிறீங்க சார். அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, இது என்னுடைய வாழ்க்கை எனக்கான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே 2 பேருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு மகளுக்கான இருக்குன்றதை நீங்கள் உணரல. இப்போ நடிகர்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு இது மாதிரி சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மனசாட்சியே இருக்காதான்னு கேட்குறேன் நான். சாதாரண குடும்பங்களில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கூட காப்பாற்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே டபுள் பேரண்ட்டுமே மியூச்சுவலாக நீங்கள் பிரிகிறீங்க சொன்னால் குழந்தையோட எதிர்காலம் பற்றி பேசணும்ல. அப்போ மகள் யார்கிட்ட இருப்பா, அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நீங்கள் வந்து ப்ரைவசியை பற்றி பேசுகிறீங்க. இப்போ தெரியுதுங்களா, வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிகர்களுக்கு மட்டும்தான் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இசையமைப்பாளர் எல்லாருமே வந்து கேட்டால் ஒரு சுயநலமாக இருக்கிறாங்க. இங்கே ப்ரைவசின்ற வார்த்தையே வந்து சுயநலம் தானே சார்? இல்லை இன்னொரு காரணத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா சார், ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவிடியே கடந்த சில மாதங்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இவர் தொடர்ந்து சினிமா படப்பில் மட்டுமே கவனம் செலுத்துறாரு, குடும்பத்தை வந்து கவனிக்கவே இல்லை, அதனால தான் அவருக்கும் அவரது மனைவி அடிக்கடி சண்டை பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில கிசுகிசுகள் படுகிறது சார். இது எப்படி எடுத்துக்க சார்? இது சராசரியாக எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே சார், எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு போயிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி விட தான் செய்யும். இன்னைக்கு அப்படி பார்த்தா வெளிநாட்டிலலாம் போய் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்களா சாதாரண குடும்பங்களில்? சொல்லுங்கள். மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறாங்க, என் நாடை விட்டே கூட போய் வெளியே போயிட்டு வந்து பொருளாதார தேடலுக்காக போகிறாங்களா இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு காரணம் இல்லை. இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. 2 பேருக்குமே ஒரு துணையை தேடிட்டு இருப்பாங்க, விலைக்கு போகிறாங்க. அப்படி தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். இதில் ஒத்துழைப்பு வந்து ப்ரைவசி இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுனாலே, ப்ரைவசின்ற வார்த்தை வந்தாலே அவங்க வந்து தனித்தனி வாழ்க்கையாக அவங்க பார்க்குறாங்கன்னு தான் பொருள். இப்போ 2 பேரும் வந்து தனித்தனி வாழ்க்கையாக பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ப்ரைவசி இருக்குன்னா தனித்தனியாக பார்க்குறாங்க வாழ்க்கையை, ஒரு குடும்ப வாழ்க்கையாக பார்க்கல 2 பேருமே. அப்புறம் 11 வருஷம் இவங்க என்ன வாழ்ந்து கீழ்ச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு குழந்தைய பெற்றுட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தனித்தனியாக பார்ப்பீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள்லாம் ஒரு என்ன சொல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டியவங்க. நீங்கள்லாம் சினிமா துறையை சார்ந்தவங்க, ஒரு சினிமா வெளிச்சத்தில் இருக்கவங்க. ஒரு குழந்தை இருக்குது, 11 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து தனித்தனியாக அங்கே வாழ்க்கையை நாங்கள் வாழறோம், நாங்கள் வந்து இப்போ வந்து புரிதலோடு பிரிகிறோம், நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லுங்கள்? இன்னும் வேறு பொண்ணு அவங்களுக்கு வந்து ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இல்லை இவருக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன புரிதல் வேணும்? மண்ணாங்கட்டி புரிதல். நீங்களும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து பாருங்கள் சார். நீங்கள் இது மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணத்தை பிரிஞ்சு போகிறீங்களா? பிரிஞ்சு போங்க. இதையா மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கேட்குறேன், தப்பு இல்லையா இது? ஒரு குழந்தையோட எதிர்காலம் தானே சார் இங்கே முக்கியம். நீங்கள் தனித்தனியாக உங்கள் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கை நீங்கள் தனியாக பார்ப்பீங்களா? நீங்கள் மகளோட சேர்ந்த வாழ்க்கையை தானே பார்க்கணும், குடும்ப வாழ்க்கையாக நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். இங்கே வந்து அவங்க மனைவியாக இருக்கட்டும், அது ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையாக இதை பார்க்கல. அவங்க இது என்னுடைய வாழ்க்கை, அது அவங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி தனித்தனியாக பார்த்துருக்கீங்க. அப்போ குழந்தையோட வாழ்க்கை இப்படி தான் இந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அல்லல் படுது. இந்த விவாகரத்து பெறக்கூடிய எல்லாரையுமே நான் சொல்கிறேன்,
இவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்காக வந்து அந்த தியாக வாழ்க்கை வாழணுன்ற அந்த அடிப்படை அறிவே கிடையாது. சுயநலமாக யோசிக்க வேண்டியது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு பேச வேண்டியது. ப்ரைவசி பார்க்குறவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறேன் நான். எதுக்கு பிள்ளைய பெற்றுக்கிட்டீங்க நான் கேட்குறேன். அடிப்படை அறிவு வேணாம். நீதிமன்றமே யோசிக்குது இந்த எதிர்காலம், குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஒரு விவாகரத்து வழக்கில் போனால் நீதிமன்றமே யோசிக்குது அந்த குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாவது ஒரு சென்சிட்டிவாக உணர்வோடு சிந்திச்சு பார்க்கணும். இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் லைஃபு. நீங்கள் என்ஜாய் பண்ணணும், நான் ப்ரைவசியாக வாழணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறவங்க நீங்கள் வந்து பிள்ளை எதுக்கு பெற்றுக்கிறீங்க? அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு பெண் குழந்தையோட எதிர்காலம் அறிவு வேணாம் சார். இது சம்பந்தமாக சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களும் சொல்லியிருக்காரு, சைந்தவி வந்து நல்ல பொண்ணு, ஜிவி பிரகாஷ்குமார் வந்து சேரக்கூடாதவங்களாம் சேர்ந்து கெட்டு போயிட்டாரு, அவர் வந்து தனுஷ் மாதிரி ஆகிட்டாரு. ஏன்னா தனுஷும் வந்து இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் விவாகரத்துக்கு வந்து அவர் தான் வந்து முதல்ல அறிவிச்சார். ரஜினி வந்து உலக புகழ்பெற்ற நடிகர், அவர் மனசு என்ன புண்படுன்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இது பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து தனுஷை பார்த்து இவரும் வந்து இது அவரை பார்த்து ஒரு கெட்டுப்பட்டாரு அப்படின்ற விதத்தில் பேசியிருக்காரு. இது சார் அதான் நான் சொல்கிறேன் சார். இப்போ அவர் சொல்கிறது உண்மையிலே ஒரு பெரியவர். அவர் ராஜன் அவர் சொன்னார்னா வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அவர் அறிவுரையாக தான் சொல்கிறாரு சார். இங்கே வந்து சார் யார் சொன்னாலும் இங்கே பொறுக்கிகள் எப்போவுமே பொறுக்கிகள் தான் சார். இப்போ நான் பொதுவில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சகிப்புத்தன்மை வேணும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்குங்க, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான் வாழ முடியுமே. இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க இலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்கள் வாழ்க்கை கெட்டு தான் போகும். நமக்கு படைக்கப்பட்டது என்ன உணவோ அந்த நம்ம இலையில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் பார்க்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்க இலையை பார்த்துட்டு ஐயோ அத்தனை ஐட்டம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். இப்போ எல்லாருடைய வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ராஜன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்தவர் பெரியவர். அவர் சொன்னார்னா சரியாக இருக்கும். நான் பல விஷயங்கள் அவருடைய மேடை பேச்சுகள் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன். அவர் சரியாக தான் சொல்லுவார், அட்வைஸாக தான் சொல்லுவார். ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.